ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரெயின் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து இந்த லெசன்ல வந்து என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா லட்சிங் என்று சொன்னா என்னன்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். சரியா? லட்சிங் என்று சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா நார்மலா வந்து நாங்க ஒரு இன்புட் ஒன்றை வந்து கொடுக்குறோம். இதுல வந்து ஒரு அவுட்புட் நான் வந்து கொடுக்குறேன். சரியா? இந்த லட்சிங் வந்து நாங்க என்ன சுச்சுவேஷன்ல வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு புஷ் பட்டன் இருக்குது. இப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு புஷ் பட்டன் சொன்னா அதோட மீனிங் தெரியும். இப்ப எங்க வீடுகளுக்கு வெளியில இருக்கிற கோலிங் பெல் இருக்குதானே, கோலிங் பெல்ல நாங்க ஒருக்கா ப்ரெஷ் பண்ணிட்டு விட்டோம்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும், மீண்டும் பழைய நிலைக்கு வந்து போயிடும். அதே மாதிரி தான் இந்த புஷ் பட்டினம் ஒருக்கா நாங்க புஷ் பண்ணிட்டு விட்டோம்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அது வந்து பழைய நிலைமைக்கு வந்து போயிடும். சரியா? ஆனா நாங்க ஒரு புஷ் பட்டனை வந்து யூஸ் பண்ணி ஒரு மோட்டர் ஒன்றை வந்து ஆப்ரேட் பண்ண வேணும்னு சொன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இதுல தான் வந்து நாங்க இந்த டச்சிங் ஒரு புது விஷயத்த வந்து யோசிப்போம், யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இன்புட்டை வந்து சேவ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்புட்டை வந்து சேவ் பண்றேன். இப்ப நான் நார்மலா இதை வந்து சிமுலேட் பண்ணேன்னு சொன்னா, இப்ப புஷ் பட்டனை வந்து ஒன் பண்றேன். ஒன் பண்ண அவுட்புட் என்ன செய்யுது, ஒன் ஆகுது. புஷ் பட்டன் வந்து ஹேண்ட் எடுத்து ஆஃப் பண்ண உடனே அவுட்புட் என்ன செஞ்சிடுது, ஆஃப் ஆயிட்டு. அப்ப எனக்கு வந்து அது வந்து அங்க ரிக்வெட் இல்லை. எனக்கு வந்து மோட்டர் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு கண்டினியூஸா வந்து மோட்டர் வந்து தொழிற்பட்டு கொண்டு போகணும். ஸோ இதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த லட்சிங் ஒன்றை வந்து செய்வோம். இந்த லட்சிங் எப்படி செய்யறேன்னு சொன்னா, இந்த இன்புட் இருக்கு தானே, நாங்க கொடுத்த இன்புட்டுக்கு வந்து பேரலா வந்து ஒரு இன்புட் ஒன்றை வந்து கொடுப்போம். சரியா? இவருக்கு எந்த நேம கொடுப்போம்னு சொன்னா, நாங்க அவுட்புட்ல கொடுத்தோம் டி நோட் 0. இந்த அவுட்புட்ல கொடுத்த இதே நேம தான் என்ன செய்வோம், இப்ப இன்புட்டுக்கு வந்து கொடுப்போம். இப்ப நாங்க நார்மலா சிமுலேஷன் பண்ணாம பார்த்தோம்னா, இப்ப நான் புஷ் பட்டனை வந்து புஷ் பண்றேன். புஷ் பண்ணின உடனே அவுட்புட் என்ன செஞ்சிடுது, ஒன்னாயிட்டு. இவர் ஒன்னாயினாருன்னு சொன்னா இங்க நார்மலி க்ளோஸ்ல இருக்கிறவர் இவர் என்ன செய்வார், நார்மலி ஓப்பன்ல இருக்கிறவர் நார்மலி க்ளோஸ் ஆவர். அப்ப இதுக்குள்ளால என்ன செய்யும், கரண்ட் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப இதை வந்து புஷ் பட்டன் ஆஃப் ஆக்கணும்னு சொன்னாலும் இது என்ன செய்யும், உங்களுக்கு ஒர்க் ஆகி கொண்டுதான் வந்து இருக்கும். இப்ப இது உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா நாங்க சிமுலேட் பண்ணி பார்ப்போம். சரியா? சிமுலேட் பண்ணி பார்க்க உங்களுக்கு அது மெத்தட் வந்து விளங்கும். இதைத்தான் நாங்க லட்சிங்னு சொல்லுவோம். ரைட். இப்ப வந்து சிமுலேட் பண்ணிட்டேன். ஸோ எங்கட இன்புட் இப்ப ரன். ஸோ நான் புஷ் பட்டன் என்ன செய்றேன், இப்ப நாங்க புஷ் பட்டன்னு சொன்னா பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. நாங்க ஒருக்கா புஷ் பண்ணிட்டு கையெடுக்க வந்து ஆஃப் ஆயிடும். இப்ப இது வந்து ஒரு டிவைஸ் தானே, நாங்க டிவைஸ்ல செய்யறோம். நாங்க புஷ் பண்றது ஒருக்கா கிளிக் பண்ணுவோம். திருப்பி வாரதை வந்து இன்னொரு கையில வந்து கிளிக் பண்ணி தான் காட்டுவோம். சரியா? இப்ப நான் வந்து இன்புட் ஸ்விட்சை வந்து ஒன் பண்றேன். ஒன் பண்ண உடனே என்ன செஞ்சிடுது, அவுட்புட் வந்து ஒன் ஆயிட்டுது. சரியா? இப்ப நான் புஷ் பட்டனை வந்து புஷ் பட்டன் இந்த கை எடுத்தேன்னு சொன்னா ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயினாலும் எனக்கு அவுட்புட் என்ன செய்யல, ஆஃப் ஆகல. என்னன்னு சொன்னா இவர் ஒன்னாயின உடனே இவருக்குள்ள கரண்ட் வந்து லைன்ல கனெக்ஷன் வந்து இப்படியே வந்து என்ன செய்யுது, அவுட்புட்டுக்கு வந்து போகுது. ஸோ நாங்கள் இப்படி செய்யற இந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து லட்சிங் மெத்தட்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நாங்கள் கண்டினியூஸா வந்து ஒர்க்காக வைக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் என்ன செய்வோம், லட்சிங் என்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல இதை உங்களுக்கு ஏதாவது விளங்கலைன்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.